பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் நாளையுடன் பரப்புரை ஓய்கிறது. பீகாரின் மத்திய பகுதிகளில் உள்ள 121 தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு வியாழன் நடைபெறவுள்ளது. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள ஐக்கிய ஜனதா தளம், பாரதிய ஜனதா கூட்டணியும், ஆட்சியை கைப்பற்ற ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் கூட்டணியும் அனல் பறக்கும் மோதலில் ஈடுபட்டுள்ளன. இருதரப்பும் அளித்துள்ள வாக்குறுதிகள் தேர்தலில் பேசுபொருளாகியுள்ளன. நவம்பர் 11ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. பீகாரில் தங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழிற்சாலைகள், தொழிற்பூங்காக்கள் ஏற்படுத்தப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஜியாகார் என்ற இடத்தில் நடந்த தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர், ராணுவ தளவாட உற்பத்திக்கான பெருவழி தடமும் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். பீகார் மாநிலம் சந்திரகுப்த மௌரியர் காலத்திலிருந்தே வெள்ள பாதிப்புகளை சந்தித்து வருவதாகவும், தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இதற்கு தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்தார். நிதிஷ்குமாரின் 20 ஆண்டு ஆட்சியில் பீகார் எந்த பலனும் அடையவில்லை என்றும், வேலைக்காக மக்கள் வெளிமாநிலங்களுக்குத்தான் செல்ல வேண்டியுள்ளது எனவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பேசியுள்ளார். ஹாஜிப்பூர் பரப்புரையில் பேசிய கார்கே, தேர்தலில் ஆளும் கூட்டணி ஒருவேளை வென்றாலும் கூட நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராவதை பாஜக அனுமதிக்காது என தெரிவித்தார். தாங்கள் சொல்வதை கேட்கும் கைப்பாவை ஒருவரைத்தான் அக்கட்சி முதல்வராக்கும் என்றும் கார்கே கூறினார். பிரதமர் மோடி பல நாடுகளுக்கு செல்ல நேரம் இருக்கிறது என்றும், ஆனால் பீகாருக்கு தேர்தல் நேரத்தில் மட்டுமே அவர் வருவதாகவும் கார்கே குற்றம் சாட்டினார். பீகார் தேர்தலில் மகாகத்பந்தன் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் குறித்து பிரதமர் மோடியின் கருத்துக்கு ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பீகார் தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக காங்கிரஸ் ஏற்கவில்லை என்றும், துப்பாக்கி முனையில் வைத்து மிரட்டுவது போல மிரட்டி காங்கிரஸை ஏற்றுக்கொள்ள வைத்திருப்பதாகவும் மோடி பேசியிருந்தார். நாட்டில் எந்த பிரதமரும் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்தியதை ஒருபோதும் கேட்டது இல்லை என்று தேஜஸ்வி தெரிவித்தார். பிரதமர் குஜராத்தில் தொழில்நுட்பம் குறித்து பேசுகிறார், ஆனால் பீகாரில் மட்டும் துப்பாக்கி பற்றி பேசுகிறார் என்றும் அவர் விமர்சித்தார். பிரதமர் மோடி விரைவில் அவமதிப்பு அமைச்சகம் என்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். சோன்பர்சாவில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய பிரியங்கா, எதிர்க்கட்சி தலைவர்களை விமர்சிப்பதை மட்டுமே பிரதமர் வாடிக்கையாக கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். 20 ஆண்டுகளில் பீகார் மக்களுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன செய்தது என்பதை பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கூற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். பீகாரில் நக்சலைட்டுகள் பிடியிலிருந்து மீட்கப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தேர்தலில் வாக்களிக்க தயாராகி வருகின்றனர். பீகார் வனப்பகுதி கிராமங்கள் ஆயுதம் தாங்கி நாச வேலைகளில் ஈடுபடும் நக்சலைட்டுகளின் கட்டுப்பாட்டில் இருந்தன. மத்திய மாநில அரசுகளின் தீவிர நடவடிக்கைகளால் அந்த கிராமங்கள் நக்சல்களின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டன. இந்த பட்டியலில் உள்ள ஜமுல் தொகுதியில் அமைந்துள்ள சோர்மரா உள்ளிட்ட கிராமங்களில் வசிக்கும் வாக்காளர்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற தயாராக உள்ளனர். நக்சல் ஆதிக்கம் மிகுந்த பகுதிகளில் வழக்கமாக மாலை 3 மணிக்கு வாக்குப்பதிவு முடியும் நிலையில் தற்போது பிற இடங்களைப் போல அங்கும் 5 மணி வரை தேர்தல் நடைபெற உள்ளது.